الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا أصحاب الوقت أعيذ بحكم نيابتي عن حكمكم கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் அல்லாஹ்வுடைய அருள்கள் எல்லாம் நிறைவாக சூழுகிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த உயரிய நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய உயரிய நல்லடியார்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற அல்லாஹுவினுடைய சமூகத்தில் வெற்றிகளாக பறையப்பட்டிருக்கிற அந்த பட்டியலில் அல்லாஹ் வகைப்படுத்திக் கொண்டு வருகிற வரிசையில் ஒரு வார்த்தை இப்படி இடம்பெறும்: வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன் என்று. கத் அஃப்லஹல் முஃமினூன் என்று அல்லாஹ் அந்த சூராவை ஆரம்பம் செய்வார். திட்டமாக மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் வெற்றியாளர்களினுடைய பட்டியலை அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறார். வெற்றி பெற்றவர்களினுடைய பட்டியல்கள் நாளை மறுமையில் ஒட்டுமொத்த மாந்தர்களுக்கு மத்தியில் யார் யார் என்று அடையாளப்படுத்தப்படும். அந்த நபர்களின் பெயர்கள் எல்லாம் அங்கே அறிவுறுத்தப்படும். சிலர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு கௌரவங்களையும் வைத்திருப்பார். சிலர்களை அல்லாஹ் மிம்பர் மேடைகளில் அமர்த்தி வைத்திருப்பார். சிலர்களுக்கு அல்லாஹ் கிரீடங்களை போட்டு அலங்காரம் செய்து வைத்திருப்பான். இப்படியெல்லாம் நாளை மறுமையில் பல்வேறு தரங்களாக இருக்கும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறித்து விழாவாரியாக நமக்கு தகவல்களை கொட்டி தந்திருக்கிறார்கள். இந்த ஆயத்தில் அல்லாஹ் வரிசைப்படுத்துகிறான் கத் அஃப்லஹல் முஃமினூன் என்று. திட்டமாக மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா எல்லா மூமின்கள்னு சொல்லல, கத் அஃப்லஹ முஃமினூன் சொல்லல, ஈமான் கொண்டவங்க எல்லாம் வெற்றி பெற்றுட்டாங்கன்னு சொல்லல. ஈடேற்றம் பெற்றதாக பெருமானார் அடையாளப்படுத்துவார்கள். சராசரி மூமீன்களும் ஈடேற்றம் பெற்று பெறுவார்கள்ங்கிறத ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்துவார்கள். ஈடேற்றம் என்பது வேறு, வெற்றி என்பது வேறு. வெற்றிங்கிறது ஆரம்பத்திலேயே அவருக்கு கிடைக்கிறது. ஈடேற்றங்கிறது ஆரம்பத்தில் இல்லாட்டாலும் கொஞ்சம் கழிச்சு தாமதமாக கிடைச்சிடும். எப்படியாவது வாசாயிரலாங்கிறது கேஸ் இருக்குல்ல, சிலது எப்படியாவது தள்ளி விட்டுறலாம், யாரு காலகையாவது பிடிச்சாது ஆளை கதையை முடிச்சு தள்ளி விட்டுறலாங்கிற கேஸ் இருக்கு. பத்தியெல்லாம் பெரும் போராட்டத்துக்கு மத்தியிலாம் அது நடக்கும்.
ஆனா வெற்றியாளர்கள் அப்படி கிடையாது. ஆரம்பத்திலேயே ரொம்ப கான்பிடென்டா இருப்பாங்க, சரியா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்படி இருப்பாங்க இல்லையா. ஈடேற்றம் பெற்று விடலாம். யாரு? மூமின்கள் எல்லாம் ஈடேற்றம் பெற்று விடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேற வழியே இல்லாம இவன் நரகத்துக்குள்ளதான் கிடக்கிற ஆளு, வெளியே கொண்டு வர்றதுக்கு முகாந்திரம் இல்லைங்கிற இடத்துல கூட கடைசியாக அல்லாஹ்வினுடைய கருணையும் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தும் வந்து நிற்கும். அது கடைசியா, வேற வழி இல்ல, இவன் உள்ளதான் கிடக்கிற ஆளு, அங்க வந்துகிட்டு கிடப்பான், இவனை ஈடேற்றப்படுறதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாதுங்கிற நேரத்துல ஷஃபாஅத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஷஃபாஅத் வந்து ஈடேற்றம் படுத்தும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷஃபாஅத்தி லி அஹ்லில் கபாயிரி மின் உம்மதி, என்னுடைய சிபாரிசுங்கிறது என் உம்மத்துல பெரும் பாவம் செய்தவர்களுக்கு கடைசியா நடக்கும். அவங்களை ஈடேற்றப்படுத்துற வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போராட்டத்தில் ஓய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய கருணையும் வந்து நிற்கும், அவன் சிலர்களை ஈடேற்றப்படுத்துவான். அப்படி இருக்கு. இதெல்லாம் ஈடேற்றம். நரகத்துக்குள்ளெல்லாம் போய் வர்றது. இவங்கெல்லாம் நரகத்துக்குள்ளேயே போக மாட்டாங்க, நேரடியான சொர்க்கம் தான். அப்படிப்பட்ட ஈடேற்றம் உடையவர்கள் அல்லாஹ் அடையாளப்படுது. அதனாலதான் கத் அஃப்லஹ மூமினூன் சொல்லாம கத் அஃப்லஹல் மூமினூன், அந்த அலிஃப்லாம் போட்டு சொல்றதுல வந்து சில பேர் வடிகட்டப்பட்டுறாங்க, அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணப்பட்டுறாங்க, தனிமைப்படுத்தப்பட்டுறாங்க. ஒட்டுமொத்த மூமின்களிலேயும் இவர்கள் விதிவிலக்கு. சற்று அதுல இருந்து கொஞ்சம் கிரேடு கூடுன ஆட்கள் கத் அஃப்லஹ அல் மூமினூன் சொல்லிக்கிட்டு அல்லாஹ் தஆலா அப்படிதான் அடையாளப்படுத்துவான். இன்னமா அல் மூமினூன், இன்னமல் மூமினூன் அப்படின்னு வரும். நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னா தெரியும். இன்னமல் மூமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹுன்னு சொல்லுவான். இப்ப இதுலயே நமக்கு உதாரணத்துல ஈஸியா புரிஞ்சிடலாம். நாமெல்லாம் மூமின்கள் தானே. யாராச்சும் இப்ப இந்த இடத்துல கூப்பிட்டு நீங்க மூமினான்னு கேட்டா கோபம் வந்துடும். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பள்ளிக்குள்ள வரிசையில உட்கார்ந்து இருக்கிற என்ன பார்த்து மூமினான்னு கேட்கிறாருன்றான். யாரு கேட்டாலும் கோபம் வரத்தானே செய்யும். என்ன பார்த்து மூமினான்னு, நீங்க மூமினா அப்படின்னு கேட்டா, அப்ப அது நாம வந்து நம்மள மூமின்னு நாம அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறோம். நமக்கு நாமளே வந்து அதை சூட்டி வச்சிருக்கிறோம். வேற பல்வேறு தோற்றங்களால் அதை நாம் வெளிப்படுத்தவும் செய்திருக்கிறோம். பலர்களும் நம்ம பார்த்து மூமின்கிற அளவுக்கு நம்பிக்கையா நம்பி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அடையாளத்தோடு சூழலில் இருக்கிற இந்த தருணத்தில் நம்மளை பார்த்து ஒருத்தன் மூமினான்னு கேட்டா கோபம் வருது. சரி, இப்ப நம்மளை பார்த்து மூமினான்னு கேட்டா கோபம் வருது இல்ல, இப்ப அல்லாஹ் சொல்ற அடையாளம் நம்ம கிட்ட இருக்கான்னு நாம பார்க்கணும் இல்லையா. இன்னொரு ஆள் கேட்டா கோபம் வரும். இந்த அடையாளம் உங்ககிட்ட இருக்காப்பான்னு கேட்டா நாம சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா. அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னமல் மூமினூன் சொல்றான். இப்ப நாமெல்லாம் மூமின் தான். அல்லாஹ் அடையாளப்படுத்துற அல் மூமினூன், அந்த மூமின்கள்னு சொல்றான் இல்லையா. சராசரி மூமின் இல்லாம அந்த மூமின்ங்கிறான்ல, அந்த மூமின் யாருங்க அப்படின்னு கேட்டா அல்லாஹ் சொல்றான் நிறைய விஷயங்கள்ல ஒன்று என்ன, அல் முஃமினூன் அல்லதீன, அப்படி அந்த ஆள்கள், அந்த மூமின்கள் எப்படிப்பட்ட ஆள்கள் தெரியுமா, இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ்வின் நினைவு கூறப்பட்டு விட்டால் வஜிலத் குலூபுஹும், உள்ளம் எல்லாம் நடுங்கி போய்விடும் சொல்றான். அல்லாஹ்ட பேரை சொல்லியே குல்லா போடுறவன் எவ்வளவு பேர் இருக்கிறான். சத்தியமா அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஏமாத்திரம் எவ்வளவு பேர் இருக்கிறான். அல்லாவுக்கா வேண்டி இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு தராம இருக்கிறான் எவ்வளவு பேர் இருக்கிறான். அல்லாவுடைய பேர் தானே சொல்றான். கடன் நாளி இன்ஷா அல்லான்னு சொல்றான் இல்லையா. இன்ஷா அல்லான்னு சொல்லிட்டு நிறைவேற்றாம எவ்வளவு பேர் இருக்கிறான். மூமின்கள்ல இருக்கிறான்னா இல்லையான்னா இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா. பாதிக்கப்பட்டவங்கள்ல நாமளும் இருப்போம் தானே. அப்ப அல்லாஹ் அந்த மூமின்னு சொல்றான் இல்லையா. ஒரு தவறே செய்யறான், ஒருத்தன் செய்ய போறான், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறாங்கிறத நினைவுபடுத்துகிற வாசகங்கள் விழுந்தால் கூட, ஒரு ஜக்காத்தை சரியாக கொடுக்கிறோமா நாம, அல்லாஹ்வுடைய வாசகங்கள் காதுல விழுந்துகிட்டு தான் இருக்கு. குடும்பத்துல நாம சீராக நடந்து கொள்கிறோமா, அல்லாஹ்வுடைய வசனங்களும் அவன் தூதருடைய செய்திகளும் இறை நினைப்புகளை ஊட்டிக்கொண்டே இருக்கிறது. உள்ள நடுங்குதா, அந்த பயம் கொள்ளுதா. ஆனா
ஆனா அல்லாஹ் சொல்றான் இன்னமல் முஃமினூன் அல்லதீன் இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும்னு சொல்றானே. இங்கே வேறுபாடு விளங்கிடுச்சா இல்லையா? அடட, அந்த மூமின் அவங்களாக நாம இருக்கிறோமான்னு நாம சுய பரிசோதனை செய்யணும். ஆனா இருக்கிறாங்கிறத அல்லாஹ் அடையாளப்படுத்துறான். அந்த அடையாளத்துலதான் கது அஃப்லஹல் மூமினூன். இந்த அல்லு போட்டா அலிஃப் லாம் போட்டு வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்தத்திலையும் இவங்க செலக்ட் பண்ண ஆட்கள், தனிமைப்படுத்தப்பட்ட ஆட்கள், பிரித்தெடுத்த ஆட்கள், கொஞ்சம் கிரேடு கூடின ஆட்கள், இந்த தனித்துவமான ஆட்கள் அப்படி அடையாளப்படுத்தி காட்டுகிறான். அந்த அடையாளத்தினுடைய வரிசையில் ஒன்றுதான் வல்லதீனஹும். அந்த மூமின்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன். அவங்களுடைய அமானித விஷயத்துல, வாக்குறுதி விஷயத்துல, இதுலெல்லாம் கொஞ்சம் சரியா நிறைவேற்றுவாங்கன்னு அல்லாஹ் சொல்றோம். வாக்குறுதி விஷயத்துல அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதியும் இருக்கு, மனிதர்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதியும் இருக்குது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அமானிதமும் இருக்கு, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய அமானிதமும் இருக்கு. ஒரு மனைவி தான் கனவை கபூல் செய்யறான், கபில் தூன்னு சொல்லி உள்ள வாங்கிட்டான். வாங்கியாச்சுல்ல, கபில் தூண் எல்லாம் எத்தனை மாப்பிள்ள உட்கார்ந்து இருக்கிறோம் கபில் தூணுகிட்டு எல்லாம் கபில் தூண் சொன்னோம் இல்லையா? இது அமானிதம் தானே. சரி, பொண்டாட்டிட்ட போய் என்னைக்காவது கேடுவோம், அமானிதத்தை நான் சரியா நிறைவேற்றி இருக்கிறேன் கேட்கறதுக்கு முடியுமா? கேட்டிருக்கிறோமா? அமானிதத்தை நான் சரியா நிறைவேற்றுறேனா? உனக்கு நான் ஒரு வாக்குறுதி, நான் ஒன்னு அமானிதமா நான் சுமந்து இருக்கிறேன். அந்த அமானிதத்தை, அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் யாரு தெரியுமா? உங்கள் துணைவி இடத்தில் சிறந்தவர்னாங்க. ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹின்னாங்க. அவங்க துணைவிடத்துல சிறந்தவர் தான் யாருல? உங்கள சிறந்தவர்னாங்க. அன ஹைருக்கும், நான் உங்கள சிறந்தவன். ஏன்? அவங்க மனைவி இடத்துல ரசூலுல்லாஹ் சிறந்தவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆயிஷா நாயிட்ட கேட்டாலும் சரி, எந்த மனைவிட்ட கேட்டாலும் சரி, அப்படி சொல்லுவாங்க பெருமானாரை பத்தி. ஒரு கணவன் செய்ய வேண்டிய எல்லா அமானிதத்திலையும் எந்த குறைவும் இல்லாமல் மிகச் சரியாக நிறைவேற்றிய மகா பெரிய புருஷர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவாங்க. ஒரு லிஸ்ட தான் எடுத்து பாருங்களேன் போய் உங்க வீட்டுல. அடுத்தால விட்டு கேட்டா வண்டவாளம் சிரிச்சிரும். நம்மளே கேட்கலாம் இல்லையா? கேட்டு உங்ககிட்ட எப்படிமா நான் இருக்கிறேன், அமானிதத்தை சரியா நிறைவேற்றனா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறுதி தருணத்தில் தன் மனைவியிடத்தில் சொன்னார்கள், பாத்திமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை என்னிடத்தில் ஒப்படைக்கிற பொழுது எப்படியெல்லாம் சொல்லி ஒப்படைத்தார்கள் தெரியுமா? என் பாத்திமாவை நான் உங்களுக்கு தருகிறேன், என் ஈரக்குல தொண்ட உங்ககிட்ட தாரேன். இதுவும் அறியாத, புறவுலகு தெரியாத பிள்ளை, அல்லாஹ்வினுடைய தூதரின் மகள் தான் என்றாலும் ஒரு பெண்ணுக்கான விஷயங்களில் அவர்கள் ஏதாவது ஒரு சின்னதாக உங்களுடைய விஷயங்களில் நடந்து கொள்ள முடியுமே, ஆனால் நீங்கள் கவனமாக அவர்களை கையாள வேண்டும். ஆனா பாத்திமா நாயகி சொர்க்கத்தின் தலைவி இல்லையா? ஒரு ஒழுக்க கேடும், கணவனிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளில் ஒரு ஒழுக்க கேட்டையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்ந்து காட்டினார்கள். அவ்வளவு சீரான வாழ்க்கை. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க கடைசி தருணத்தில், பாத்திமா, கணவனாக இருந்த நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில், அந்த ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளில், அமானிதங்களில் குறை இருக்குமே, ஆனால் நான் மன்னித்துக் கொள்வீர்களா என்று கடைசி தருணத்தில் கேட்டார்கள். அந்த நற்சான்று அங்கே பெற்றுக் கொண்டால்தான். இப்படி ஒவ்வொன்றிலேயும் ஒரு முதலாளி அவரிடத்தில் பணி செய்யக்கூடியவர்களிடத்தில் பொறுப்பாளராக இருக்கிறார். ஒரு பொறுப்பாளி முதலாளி இடத்தில் அவருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை சரியாக நிறைவேற்றுவதில் பொறுப்பாளியாக இருக்கிறார். அப்ப எல்லா வஸ்துக்களிலும் அமானிதம் இருக்கிறது. அந்த அமானித பேணுதல் என்பது மிகுந்த கவனமாக கையாள வேண்டிய ஒன்று. கடைசி காலத்தினுடைய அறிகுறியாக அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்திய வார்த்தைகளில் ஒன்று, மறுமை குறித்த ஒரு கேள்வியை முன்வைத்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் அடையாளத்தை வரிசைப்படுத்துகிற வரிசையில் ஒன்றாக முன்னிறுத்துவார்கள், இதா உய்யிஅத்தில் அமானா, அமானிதம் மோசடி செய்யப்படுமேயானால், அமானித மோசம் நடக்குமேயானால், அமானிதம் சரியாக பின்பற்றப்படாது போகுமேயானால், அது வீணடிக்கப்படுமேயானால், ஃபந்ததிரி ஸாஅ, மறுமை நாளை எதிர்பார்த்து காத்திரு, மிக சமீபமாகிவிட்டது என்று அர்த்தம் என்றார்கள். கைஃப இலாஅத்துஹா யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அது எப்படி வீணாகி போய்விடும்? அமானிதம் வீணாகுவது என்பதை எப்படி நாங்கள் உணர்ந்து கொள்வது? அவன் செய்யறத வச்சு இருக்குது. ஆனா இது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் அடையாளமாக பெருமானார் முன்னிறுத்துகிறார்கள். அது எப்படி அடையாளம் நாங்கள் கண்டுகொள்வது என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் அடையாளத்தை இப்படி தெளிவுபடுத்தினார்கள். இதா உஸ்னிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தலிரிஸா. லாயக்கு இல்லாதவன்ட்ட பொறுப்பு போய் சேர்ந்ததுன்னா புரிஞ்சுக்கோ, கடைசி காலம் நெருங்கிடுச்சுன்னு விளங்கிக்கொண்டாங்க. அருகதை இல்லாதவர்களிடம் கொண்டு போய் அதிகாரங்கள் போய் நிற்கும். இன்னைக்கு அந்த சூழல் தான் உலகை வியாபித்து வைத்திருக்கிறது. கடைசி காலத்தினுடைய நிலைகளாக அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறோம். நயவஞ்சகத்தடத்தினுடைய மிக முக்கிய அடையாளமாக முன்னிறுத்திய பெருமானாரின் 3 வரிகளில் ஒன்று ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். நயவஞ்சகனினுடைய மிக முக்கிய அடையாளங்கள். சின்ன சின்ன அடையாளங்கள்லாம் இருக்கு, ஆனா இது பச்சை அடையாளம். அப்படிப்பட்ட மிக முக்கியமான 3 அடையாளங்களை பெருமானார் வகைப்படுத்திய வரிசையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத துமின கான, நம்புனா மோசடி செய்வான், இந்த அமானித மோசடி செய்வான் இல்லையா, இவன் நயவஞ்சகத்துல மிக முக்கிய பங்காற்றுகிறான். அவன் மிக முக்கிய அடையாளத்துல உள்ளவன். இது இருந்துச்சுன்னா விளங்கிக்கோ, அவன் பச்சை முனாஃபிக்கல உள்ளவன், வடிகட்டன முனாஃபிக்கல உள்ளவன், விளங்கிக்கோன்னாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த வார்த்தைகளை பதிவு செய்கிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒரு மொழியை செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து தருவார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 15 அடையாளங்களை வகைப்படுத்துகிறார்கள். 15 வகையான பாவகாரியங்களை வகைப்படுத்துகிறார்கள். வகைப்படுத்திவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது கடைசி காலத்தின் அடையாளம், இப்படியெல்லாம் நடந்தால் பெரும் சோதனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கையும் செய்தார்கள். அந்த அடையாளப்படுத்திய 15ஐயும் வகைப்படுத்துகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதத்துஹிதல் ஃபைஉ துவலன் வல் அமானத்து மக்னமன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இதத்துஹிதல் ஃபைஉ துவலன் வல் அமானத்து மக்னமன் வஸ்ஸகாத்து மக்ரமன் وتعلم لغير الدين وعطاء الرجل امرأته وعق أمته وعق أمه وأدنى صديقه وأقصى أبه وظهرت الأصوات في المساجد وساد القبيلة فاسقهم وكان زعيم القوم أرذلهم وأكرم الرجل مخافة شره وظهرت القيان والمعازف وشربت الخمور ولأن الآخر هذه الأمة لأولها என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15ஐ அடையாளப்படுத்திவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவைகள் எல்லாம் நிகழ்ந்து விடுமேயானால் நீங்கள் மிகுந்த நெருப்பின் காற்றை எதிர்பாருங்கள். அப்படிப்பட்ட என்னைக்கும் நடக்காததெல்லாம் நடங்குங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்னைக்கும் அதிராத பூமிகள் எல்லாம் அதன் அதிர்வுகளை வெளிப்படுத்தும். இப்படியெல்லாம் நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடுக்கடுக்காக இவைகளை காண்பீர்கள். உலகத்தில் எங்கு பார்த்தாலும் சோதனைகள், எங்கு பார்த்தாலும் பெரிய சிக்கல்கள், எல்லாம் எதன் காரணத்தினால் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது, இத்தனையும் நிகழுகிற பொழுது அதெல்லாம் எப்படிப்பா சீராக இருக்கும்? இந்த பூமியின் மேற்பரப்பில் அல்லவா நீங்கள் உலாவுகிறீர்கள், அதன் கால் தடங்களை வைத்தல்லவா நீங்கள் தகாததையெல்லாம் செய்து முடிக்கிறீர்கள். தாங்குமா? என் கண்களுக்கு முன்னால், நமது கண்களுக்கு முன்னால் இல்லத்தில் ஒருவர் ஏதாவது செய்து விட்டால் பொறுத்துக் கொள்வோமா? ஏற்றுக்கொள்வோமா? அது நமது இல்லத்தில். தெரியாம நடந்துருச்சுங்கிறது வேற, தெரிந்தே ஒருவன் தவறை செய்கிறான், ஒத்துக்கொள்வோமா? ஒரு நாள் செய்யறான், 2வது நாள் செய்யறான், மகா பரிசுத்த யோகியன் யாராவது அதை அங்கீகரிப்பானா? அப்ப அல்லாஹ் மாத்திரம் எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான்? இத்தனையும் நடந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துவார்கள். பொது சொத்துக்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படுமேயானால்
அதை சொந்தமாக்கிக்கிறான், பொது சொத்தத்தை அபகரிச்சுக்கிறான். நடக்குதா இல்லையா? ஒல் அமானத்து மகனமன், அமானித துஷ்பிரயோகம் நடக்குமேயானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒஸ் ஜக்காத்து மகரமன், ஜக்காத்தை வந்து சரியாக செலுத்தாமல் சுமையாக கருதுகிறானே, அது ஏதோ வேண்டா வெறுப்போட ஏதோ யாருக்கோ தான் காசு கொடுக்கிற மாதிரி மிகுந்த சிரமத்தோட அதுலயும் குறைபாட வச்சுக்கிட்டு நடக்குதா இல்லையா மூமின்களிடம்? இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துவார்கள். அதே மாதிரி மார்க்கம் அல்லாத வேறு நோக்கத்திற்காக விளங்குவதற்காக மார்க்கத்தை கற்காமல் விவகாரத்திற்காக மார்க்கத்தை எடுத்துக் கொள்வது. இன்னைக்கு ஹதீசுகளை தேடுறதை சண்டை பிடிக்கதான தேடுறான். தன்னை சீர்படுத்திக் கொள்ளவா, தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ளவா, மார்க்கத்தை அதற்காகவா? ஒருத்தன் ஒரு கேள்வியை கேட்க போறான்னால இன்னைக்கெல்லாம் அந்த இதா வருது, இவன் தான் அந்த பக்கமே வரமாட்டானே, இவன் இந்த கேள்வி கேட்டு வந்தானா ஏதோ விவகாரத்துக்கு கேட்டு வந்திருக்கிறான்னு அர்த்தம். இப்படி செய்யலாமா அப்படிமா, இவன் விளங்குறதுக்காக கேட்கிறான், இல்ல இல்ல விவகாரத்துக்கு கேட்கிறான்னு அர்த்தம். தன்னை சீர்படுத்திக் கொண்டாயா, அதற்காகவா மார்க்கம் படிக்கிறாய்? இது நடக்கிறதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆண்கள் மனிதர் ஆண்கள் என்ன பண்ணுவான்னா, அவன் பெற்றோர்களுக்கு கீழ்படியாமல் மனைவிக்கு சார்ந்து வாழ்ந்து விடுவான். நல்ல பேர் எடுக்கணும், அதுல பிரச்சனை இல்லை, அவகிட்ட ஒழுங்கான ஒழுக்கமா நடந்துக்கிறணும். அதற்காக வந்து இவர்களை உதாசீனப்படுத்துவதா? தாயை நிந்தித்து நடந்து கொள்வான். அவன் வாழ்வில் இப்படி நடக்கிறது. அதுனா சதீகா, நண்பர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து விடுவான். பெற்றோர் போனா போகட்டும், என் நண்பனை நான் விட மாட்டேன்னு வர்றான்னு வைங்க, அவளுக்காக அவன் வாரான்னு வைங்க. அந்த அயோக்கிய தனங்கள் நடக்கிறதா இல்லையா? காதுகளுக்கு செய்தி தினம்தோறும் வந்து செல்லுகிறது. இவைகள் எல்லாம் நடக்கிறது. அதே மாதிரி தந்தையை வந்து கீழாக்கி விடுவான். தந்தை என்ன செஞ்சிடுவான்? தகுதி இல்ல தந்தைய வந்து இது ஆக்கிடுவான். அத மாதிரி லஹரத்தில் அஸ்வாத்து ஃபில் மசாஜித், பள்ளிகள்ல வந்து தேவையற்ற சர்ச்சைகள் சத்தங்களை உருவாக்குவான். அப்படி நடந்து கொள்வான். வசாதல் கபீலத்து ஃபாசிகுஹும், ஒரு கூட்டம் தகுதி இல்லாதவனை தலைமையில் அமர்த்தி வைத்திருக்கும். வகான ஸஈமுல் கௌமி அத்னாஹும் வஉக்ரிம ரஜுலு மகாஃபத ஷதஹ் என்று வரிசையாக அடையாளப்படுத்துறாங்க. சரி, இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடையாளங்களில் முதன்மைப்படுத்திய அடையாளம் பொது சொத்து சூறையாடப்படும். பொது சொத்து சூறையாடப்படும். மனிதர்களுடைய பாவத்தினால் நடைபெறக்கூடிய நிகழ்வில் ஒன்று என்னன்னா, நமக்கு கொண்டு மேல உட்கார வைக்கிற ஆட்களை நம்ம செய்யற தவறுனால கெட்டவனை கொண்டு போய் மேல உட்கார வைக்கிற சூழல் உருவாயிடும். அப்படி உட்கார்ந்ததுனால வந்த விளைவு தான் இன்னைக்கு வந்து பொது சொத்தைய ஆட்டைய போட பார்க்கிறான். நம்மளுடைய வகுப்பு சொத்து பகிரங்கமா ஆட்டைய போடுறதுக்கு சட்டமே நிறைவேற்ற அளவுக்கு நடக்குதா இல்லையா? நம்ம கிட்டையும் அந்த குறை சின்ன சின்னதா இருக்கு, அவங்ககிட்ட பெருசா இருக்கு, அவ்வளவுதான். நம்மளை சரிப்படுத்தினா அது சரியாயிடும், நம்மளை சீர்படுத்தினா அது சரியாயிடும். முஸ்லிம்கள் மூமின்கள் ஒவ்வொரு ஆளும் நாங்க அமானிதத்தை சரியா பேணுவோன்னு முடிவெடுத்து இன்றிலிருந்து நாங்க சரியா பேணுவோன்னு நடந்து காட்டினால் அவன் சரிப்படுத்துவான். அல்ல எப்படி படுத்தணும்னு அவனுக்கு தெரியும். நம்ம கிட்ட அறிவு இருக்குல்ல, புத்தி இருக்குல்ல, நான் என்ன சரிப்படுத்தணும் நான் முதல்ல முடிவு எடுக்கணும் இல்லையா? நான் சீராக நடந்து கொள்வேன் எடுக்கணும் இல்லையா? இந்த காலத்தில் அதெல்லாம் பார்க்க முடியுமான்னு கேட்கிற அளவுக்கு துணிந்த நாக்கு உடையவர்களாக வல்லவா நம்மாள்கள் போயிட்டாங்க. இறையில்ல சொத்துக்களை நம்மவர்கள் எத்தனை நபர்கள் ஆட்ட போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் முறையாக செலுத்த வேண்டிய தொகைகளை செலுத்தாம மூன்றாவது வாடகைகளை விட்டு திங்கிறார்கள் யாருமே இல்லையா? அபகரித்து வைத்துக் கொண்டவர்கள் இல்லையா? எப்படி நாம் அவனை கை காட்டி கூற சொல்ல? நாம் சீராக இல்லாததினால் உள்ள விளைவு சோதனைகள் கொஞ்சம் வியாபித்து பெருத்து போய் கொண்டிருக்கிறது. அமானித மோசடிகள், இது அமானிதங்கள். அன்று ஒப்படைத்த வக்ஃபின் சொத்துக்கள் எல்லாம் அமானிதமாக அல்லாஹ்வுக்காக என்று கொடுத்தார்கள். இன்று இந்து ஆலயங்கள் பராமரிக்கப்படுகிறது அறநிலையத்துறையினால், வரவேற்கத்தக்கது.
அறநிலையத்துறையில் அறநிலையத்துறையுடைய அண்டர்ல வரக்கூடியது, அதனுடைய கைங்கீழால் வரக்கூடியவைகள் எவைகள் தெரியுமா? அரசு மானியமாக பெற்ற கோயில்கள் மாத்திரமே. அரசு மானியங்கள் அரசு கொடுத்த அந்த 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 கோயில்களின் பராமரிப்புகள் மாத்திரமே அறநிலையத்துறைக்கு கீழால் வரும். தனித்துவ அடையாளங்களாக தொக்கி நிற்கிற எந்த கோயில்களும் அறநிலையத்துறைக்கு கீழால் வர முடியாது, இதுவரை கிடையாது. ஆனால் வக்ஃப் சொத்துக்கள் அப்படி அல்ல. அரசாங்கம் கொடுத்த போனா போட்டு வச்சுக்கொண்டு கொடுத்ததல்ல. அல்லாஹுவுக்காக அனைத்தும் அல்லாஹுவுக்காக மக்கள் கொடுத்தவைகள். அரசு தானமாக கொடுத்து இந்த பள்ளி நீங்க தானமா வச்சு இப்படியா கொடுத்தாங்க? இந்த சொத்தை எப்படி யார் எடுக்க முடியும்? இந்த பள்ளிக்காக கொடுத்ததை யார் ஆட்ட போட முடியும்? யார் அபகரிக்க முடியும்? நெடுகிலும் பார்த்தால் தெரியும். எந்த இடத்திலும் சரி, ஏதோ ஒரு சில இடங்களில் அரசாங்கம் கொடுத்தது போன்று தெரியலாம். நீங்க கிராமப்புறங்களில் சென்றால் கூட பார்த்து கொள்ளலாம். அதனுடைய நாம பெருசா இப்ப கூட நம்ம டாக்குமெண்ட்டையே நம்ம சரியா வைக்கிறது இல்லை. அவ்வளவு விழிப்புணர்வு இல்லாமல் தான் நாம இருக்கிறோம். எப்படி பொது சொத்தினுடைய டாக்குமெண்ட்டை நாம எங்க சரியா வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம், நம்மளுடைய சுய டாக்குமெண்ட்டையும் நம்ம சரியா வைக்க இன்னும் பழகல். ஆனால் நமது பிராமண சகோதரர்களிடம் நீங்கள் போய் கேட்டா அவரது பிள்ளைகளுக்கும் கூட அடிப்படை தகுதிகளோடு எல்லாத்தையும் சரியா வைத்துக் கொள்வார்கள். அவர்களிடம் பாடம் பயின்று கொள்ள வேண்டும். அதை எப்படி பத்திரப்படுத்துவது, எப்படி அதை பக்குவப்படுத்துவது, எப்படி அதை சரியாக பயன்படுத்துவது என்றெல்லாம் மிக தெளிவான துல்லிய அறிவுகள் அவர்களிடம் இருக்கிறது. காரணம் என்ன? அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சார்புகள் தான். நாம தான் இறை இல்லத்தை ஒரு சடங்கு அதோட முடிச்சறதால வச்சிருக்கிறோம். எதற்கு என்று கேட்கிறோமே. நமது சகோதர சமயத்தவர் ஒரு கிறிஸ்துவ சகோதரர் நான் இருந்து கொண்டிருக்கிற பொழுது ஒருவரிடம் கேட்கிறார், உதாரணத்திற்கு முன் வைக்கிறேன், கேட்கிறார், ஃபாதருக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு, அவருடைய அந்த வீடு ஒழுங்குபடுத்தப்படுகிறது, அவருக்கு நான் அந்த ஒரு வாடகை வீடு இப்ப வேணும்னு கேட்டிருந்தேனே, இருக்கா? ஒரு இது இருக்குங்கிறாரு. எத்தனை ரூம்ஸ் கேட்கிறாங்க. அவர் ஒரு மதிப்பை சொல்றாரு, இத்தனை ரூம்ஸ் இருக்கு, 6-7 ரூம் தான், 6 ரூம் அந்த இருக்கு. எவ்வளவு இது வாடகை? வாடகை 2 லட்சம் மாசத்துக்கு. இப்போ தற்காலிகமாக வாடகை இருக்கிறது, அது வீடு ரெடி ஆகுது இருக்கிறதுக்கு. அப்படியா? அதனுடைய சூழல்கள், கார் பார்க்கிங்லாம் வசதி எப்படி இருக்கு எல்லாம் கேட்டுட்டு, இல்ல வேற பாருங்களேன், வேற பாருங்களேங்கிறாங்க. இறை இல்லத்தினுடைய இமாம்களுக்கோ துணை இமாம்களுக்கோ முஅத்தின்களுக்கோ நாம் என்ன வகை செய்கிறோம்? எதுல யோசனை பண்றோம்? அவ குறைந்த நாள் இருப்பதற்கு 2 லட்சம் வாடகைக்கு இத்தனை வசதிகளோடும் வேண்டும்னு கேட்கிறான். நாம என்ன சொல்றோம்? அவருக்கு ஒரு ரூம் கொடுத்தால எதுக்கு ஒரு ரூம்னு கேட்கிறோம். எப்படி உருப்படுங்கிற சமூகம்? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நமது நிலைகள் இப்படி இருக்கிற வரைக்கும் நமது நிலைகளை மட்டம் தட்டுவதற்கும் தலையில் அடிப்பதற்கும் மேல ஒருத்தன் வருவானா இல்லையா? நான் என்ன அடிமட்டத்தில் சரிப்படுத்த மாட்டேன், மேல்மட்டம் மாத்திரம் கரெக்டா இருக்கணும். எங்க வரும் கரெக்டா? பவுண்டேஷன் சரி இல்லாம பில்டிங் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும்? சுருக்கமாக ஒவ்வொன்றையும் நான் சொல்கிறேன். நமது சகோதர சமய பெருமக்களிடம் நிறைய பாடங்களை நாம் பயின்று கொள்ள வேண்டும். ஏற்கனவே இந்த சபையில் நான் சொல்லி இருக்கிறேன். ஏழுமலை என்ற ஒரு சகோதரன், கிறிஸ்துவ சகோதரர், என்னன்னு கேட்கிற, அடுக்கி வைத்திருக்கிறார், ஒவ்வொன்றையும் அடுக்கி வைக்கிறார். என்னன்னு கேட்டேன். நான் செலுத்திய தொகைக்கான ரசீதுகள் எதற்கு? என் திருச்சபைக்கு. எவ்வளவு செலுத்துகிறீர்கள்? என் மாத வருமானத்தில் 10% நான் ஒவ்வொரு மாதமும் செலுத்துகிறேன். ஒரு கிறிஸ்துவ சகோதரர் சொல்கிறார். நான் ஒண்ணு போய் சொல்லல, ஹசரத் நீங்க விட்ட கபுசாக்கெல்லாம் ஆளை கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு ஒரு நாள் சொல்லுங்க, அத்தனை பேரும் இந்த வரிசையில கொண்டு நிறுத்துவேன். போற போக்குல அடிச்சுட்டு சொல்ற வார்த்தைகள் அல்ல. சரி, நான் இன்னும் ஒண்ணு கேட்கிறேன் அவர்கிட்ட, இதை நீங்க கொடுக்கலன்னா என்ன நடக்கும்னு கேட்கிறேன். ஒரு சமயம் அவர் வெளிப்புற காரணங்களை சொல்லுவாருங்கிறத நினைச்சு, எங்க சுக துக்கங்களுக்கு வரமாட்டாங்க, எங்களுடைய காரியங்கள்ல பங்கெடுக்க மாட்டாங்க, எங்களுக்கு எந்த உபகாரமும் செய்ய இப்படிதானங்க சொல்லணும்.
இதை வச்சுதான் நான் கேட்கிறேன். அவர்கிட்ட போய் நான் ஈமானிய வார்த்தை எதிர்பார்க்க முடியுமா? இந்த புறகாரணங்களை சொல்வார்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா நமது உள்ளங்களையே ஆட்கொள்ளுகிற ஒரு செய்தியை முன்வைத்தார். இதை நான் கொடுக்கலன்னா அன்றைய மாதம் என் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை உருவாகும். நான் கொடுக்க வேண்டிய தொகையை நான் சரியா கொடுத்துட்டேன்னா 10% என் மனம் நிம்மதி பெறுவது மாத்திரமல்ல, மீதமுள்ள தொகை எனக்கு போதுமானதாக அமைந்து விடுகிறதுன்னு அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்குள் நாம் அகப்படுகிறோமா? ஒவ்வொரு பள்ளிகளையும் கேளுங்க, எவ்வளவு சந்தா கொடுக்கறீங்கன்னு. சந்தா கொடுத்துட்டு கேள்விகள் நிறைய கேட்கிறோம். சந்தா எவ்வளவு கொடுக்கறீங்கன்னு கேட்டா இன்றும் 100 ரூபாய் கொடுக்கிறார்கள் இருக்கிறாங்களா இல்லையா? 100 ரூபாய் மாசத்துக்கு. நமது வருமானம் அவ்வளவு தானா? 10% தானா? அல்லாஹ் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சு, சரி 10% நீ கொடுத்ததா நான் வச்சுக்கிறேன், எதுக்கு உனக்குள்ள வருமானத்தை 10% ஆக்கிக்கிறோம் நல்லா முடிவு செய்யலாமா? 2.5% இழு இழுன்னு இழுக்குது சக்காத்துல. சங்கைக்குரிய பெருமக்களே, நமக்கு வர்ற சோதனைகள் நம் கரங்களால் சம்பாதித்துக் கொள்பவைகள். நாம் சீராகிவிட வேண்டும், விசாலமாக இருக்க வேண்டும், குடும்பங்களில் கொஞ்சம் தாராளமாக நடந்து கொள்ள வேண்டும், அழகான முறையில் நட்பு வட்டங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும், சூழல்களை அழகிய வடிவுகளில் நாம் வடிவமைக்க வேண்டும். சட்டத்தை குறித்து சமீபத்தில் ஒரு தகவலை தருகிறார். வகுப்பு சட்டத்தினுடைய ஆபத்தை குறித்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள வகுப்பு வாரியத்தில் ஓய்வு பெற்ற தலைமை நிர்வாக அதிகாரி ஷேக் அப்துல் ரவுஃப் அவர்கள் சொல்றார் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. வாரியத்தில் மொத்தம் 22 உறுப்பினர்கள், அதுல 10 முஸ்லீம் மட்டும்தான் இருப்பாங்க. இப்ப திருத்தப்பட்ட சட்டத்துல 10 முஸ்லீம் மட்டும்தான் இருப்பாங்க. 22ல 10 முஸ்லீம் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த 10 முஸ்லீம்கள்ல 2 பேரும் பொம்பளை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. 2 பேரும் பொம்பளை இருக்கணும். 12 பேரு அரசு நியமனம் செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அதுல இவங்க எம்எல்ஏ எம்பி இருப்பாங்க, 2 எம்பி இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க சட்டத்துல வைக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆனா இந்த 12 பேரும் முஸ்லிம்களாகத்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அரசு நிர்ணயிக்குதா இல்லையா? இதெல்லாம் முஸ்லிம்களாகத்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. முஸ்லிம் அல்லாதவர்களும் நீதிபதிகள்ல ஒரு எம்பில 2 பேரை போடு, இந்த மாதிரி போடக்கூடிய அரசு அதிகாரில வேறு அதிகாரி 2 பேரை போட்டோம்னா என்ன, இவங்க எல்லாம் முஸ்லிமா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. 12 மொத்தமே 22. 22ல 10 பேரு முஸ்லிம்களு, 12 பேரு, அந்த 10ல 2 பெண்கள். அந்த 12ல மெஜாரிட்டி யாரா இருக்கலாம்? சரி, அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா முஸ்லிம் அல்லாதவர்களை போட்டால், ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதாக இருந்தால், மெஜாரிட்டி மைனாரிட்டி வச்சு முடிவு செய்வதாக இருந்தால் 12 பேர் யார் உட்கார்ந்திருப்பா? இந்த 10 பேர் மைனாரிட்டி தானே. எவ்வளவு துல்லியமாக அவர்கள் தங்களுடைய காய்களை நகர்த்துகிறார்கள். அமானித மோசடிக்கு எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளுகள் எல்லாம் தீவிரமாக நடைபெறுகிறது. சகோதர சமயத்தவன் பெரியவர் ஒருவர் கேட்கிறார் ஒரு கேள்வியை. ஒரு நடுநிலையான சகோதர சமய பெரியவர் கேட்கிறார், அரசு மானியம் பெறக்கூடிய இடங்களில் கூட நீங்க தனியார் கோயில்களை விட்டுருங்க, ஏன்னா அவர்கள் கோயில்களை மாத்திரமே தூக்கி பிடிப்பதால் கிறிஸ்துவ ஆலயங்களை 2ஆம் 3ஆம் இடத்தில் வைத்து இஸ்லாமியர்களை நலிவுற்ற கடைசி தரத்தில் வைத்து பார்க்கக்கூடியவர்கள் என்பதால் அவர் அந்த கேள்வியை முன்வைக்கிறார். அரசு கொடுத்த அரசு நிறுவனத்திற்கு அரசினுடைய உதவி உபகாரங்களை பெற்று நடைபெறுகிற அதிலிருந்து இருக்கக்கூடியதுல அந்த அரசு அந்த அறநிலையத்திற்கு கீழால வருது இல்லையா, அங்க உங்க கேட்டகரியில அதுலயாவது ஒரே ஒரு முஸ்லிம் உள்ள இருக்கிறாரா இதுவரைக்கும்? அப்படி வைப்பதற்கான முகாந்திர சாத்திய கூறுகள் ஏதாவது இருக்கிறதா? அப்படி வைப்பதாக இருந்தால் கூட எந்த முஸ்லிமாவது அதற்காக சண்டையிட்ட வரலாறு ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் ஒரே ஒரு கேஸாவது நாங்கள் கேட்பாங்களா? இதுவே இப்படின்னா அறநிலையத்துறை விட்டுருங்க, தனியார் கைவசம் இருக்கக்கூடிய கோயில்கள்ல அதன் அடையாளங்கள் கூட தென்பட்டு விடக்கூடாது. பார்த்தோமா இல்லையா, ஒரு இஸ்லாமியன் உள்ளே வந்து விட்டார் என்பதற்காக கொதித்தெழுந்ததே ஒரு சமூகம். இஸ்லாமிய அடையாளத்தோடு ஒருத்தர் உள்ள வந்துட்டார், இதை தாண்டி உள்ள வரக்கூடாது, வெளியில போங்கன்னு சொல்லி எந்த சமூகத்திற்கு மத்தியில் நாங்கள் உள்ளே வரலாமா? வயநாட்டில் சகோதர சமய இந்து சமய ஒரு பெண்மணி
நாங்கள் யோசனை செய்து கொண்டிருந்தோம். அதான் ஒளி கேட்கிறது. இது அதன் நேரம் இல்லையே, ஐவேளை நேரங்களை கடந்தல்லவா கேட்கிறது. இப்பொழுது நாங்கள் எங்கே செல்வது என்று தடமாறிக் கொண்டிருக்கிற வேளையில் இறையில்ல வாசலில் பிள்ளையை சுமந்து கொண்டு இருக்கிற 1-2 பொருளை கையில் வைத்துக் கொண்டு உயிரை காத்துக் கொள்வதற்காக அதான் சொல்லிய திசை நோக்கி ஏற்கனவே அறிமுகமாக இருந்த பாதை என்பதால் அந்த இடர்களை தாண்டி அங்கே சென்று வெளியே நின்றால் வரவேற்க அங்கே முஸ்லிம்கள் காத்திருந்தார்கள். உள்ளே வாருங்கள் என்று. நாங்கள் பெண்கள் ஆச்சே, உள்ளே வரலாமா? ஏன் அந்த கேள்வி அவர்களுக்கு பிறந்தது என்றால், அவர்களினுடைய மத கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட அந்த தளத்திற்குள்ளாலே அவர்கள் விரும்புகிற இடத்திற்கு செல்ல முடியாத சூழல் இருப்பதால் அப்படி ஒரு வார்த்தை அவர்களால் கேட்க முடிந்தது. நாங்கள் உள்ளே வரலாமா என்று கேட்ட பொழுது, வாருங்கள், உங்களுக்காகத்தான் கதவு திறந்திருக்கிறது, சென்று நீங்கள் பாதுகாப்பு அடைந்து கொள்ளுங்கள் என்று அந்த செய்தி விடுகிறதே. அப்படி கொடுத்தாங்க இல்லையா? அடையாளம் கூட படக்கூடாத அளவுக்கு பார்த்துக் கொள்கிறவர்கள் இப்படிப்பட்ட சட்டங்களை கையெடுக்க முனைகிறார்கள் என்றால், பாதுகாப்பு கருதியா, பரிவம் கருதியா, நம் மீது ஒரு அன்பு கருதியா, நமது சட்டத்தின் மீது அக்கறை கருதியா? இல்லை, இல்லையே. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நமது சமூகத்தை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நமது சொத்துக்கள், எனவே நாம விட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அதற்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, பகிரங்கமாக ஒரு தவறு நடைபெறுகிற இடத்தில் துணை போனால் அவரையும் சேர்ந்து அந்த சோதனை கவ்விக்கொள்ளும். குறைந்தபட்சம் 3-1 நீங்கள் இருக்க வேண்டும். ஆனால் உங்கள் தரத்தை கருதி நீங்கள் கையாளுகிற தகுதியில் இருந்தால் உங்கள் கைகளால் தடுக்க வேண்டும். எழுதி போடுங்க, எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, இதை பற்றி நல்லா தெரியும், எங்க எங்க போடுங்க, அதை பத்தி நீங்க அதுக்குள்ள முயற்சிடுங்க. நாவால் உங்களுக்கு தடுக்க இயலும் என்றால் நாவால் அந்த பணியை செய்யுங்கள். ஒண்ணுத்துக்கும் வழி இல்லாம இருந்தா மனசுல வெறுத்து ஒதுக்குறதுன்னா என்ன? அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு அதை விட்டு நீங்கிறதுக்கான எல்லா வழிகளும் முகாந்திரங்களும் நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆனால் அதற்கு முன்வடிவமாக நம்மிடம் அமானிதம் சீராக பாதுகாக்கப்படுகிற சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அல்லாஹ் நமக்கான அத்தனை விஷயங்களிலும் அவன் துணை நிற்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு மா தஃகதூன மின் தீனிக்கும் அல் அமானா. முதல்ல உங்க மார்க்கத்துல நீங்க இழக்கிறது எதுன்னு சொன்னா அமானிதத்தை தான் இழப்பீங்க. சும்ம ஸலாத்து, நாங்க அதுக்கப்புறம் தொழுகை பறி போவோம். நாங்க இன்னைக்கு தொழுகை பறி போறதே பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா அமானிதம் பறி போயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னொரு ஹதீஸ்ல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடியவர், அவங்க அறிவிக்கிற ஹதீஸ்ல பாருங்க, பைஹக்கில் இந்த செய்தி பதியப்படும். முதல்ல அமானிதம் போகும், கடைசில தொழுகை போகும். சில தொழுவாங்க, ஆனா அமானிதமே இருக்காது, அந்த தொழுகையே கிடையாதுங்கிறாங்க. அமானிதமே பேணாத தொழுகை. நான் தொழுதுட்டு வந்து வச்சுக்கிறேம்மா, எல்லாம் ஆட்டையை போட்டு அவன் பாட்டுல உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போயிடுவான்னு வைங்க, என்னத்த பிரயோஜனம்? அமானிதத்தை நிறைவேற்றாம எத்தனை முறை சுஜூதுலயே கடந்தாலும் நடக்கவே செய்யாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒரு ஆள் வந்து சொல்றாங்க, ரொம்ப நல்ல ஆளு, ரொம்ப நல்ல ஆளு அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்றீங்கன்னாங்க, தொழுதுகிட்டு இருந்தாரு பார்த்தேன்னாங்க. தொழுதுகிட்டு இருந்தாலும் பார்த்தா நல்ல ஆளா? தொழுதுகிட்டு இருந்தாலும் பார்த்தா நல்ல ஆளா? உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அவரோட கூட இருந்தீங்களா, கூட பயணிச்சீங்களா, என்ன பேசுறீங்க? ஒரு ஆளை பத்தி நல்ல ஆளு தொழுதுட்டா நல்ல ஆளா? உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. அப்ப பள்ளிகள்ல தொழுகையாளிகளை தேடுகிற சமூகம் அமானித பேணிக்கையாளர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். தொழலாம் செய்யறாங்க, ஆனா வீட்டுல சரியாவே இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு எத்தனை வீட்டுல பிரச்சனை இருக்கு? அமானித மோசடிகள் இல்லையா அவைகள்? அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக, நமது சமூகத்தை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நமது சிந்தனைகளை தெளிவாக்குவானாக, சீரான முறையில் வாழ்வை அமைத்து தருவானாக. அல்லாஹ் நமது திருந்துதலின் மூலமாக அல்லாஹ் மேலிடத்தில் நமக்கு மேலால் எந்த தவறுகளும் அதிகார வர்க்கத்தினால் நடந்து விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம் சமூகத்தையும் நமக்காக உள்ள அனைத்தையும் அல்லாஹ் எல்லா வகையிலேயும் அவனுடைய அருளால் கண்ணியப்படுத்தி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, ஏற்கனவே நாம் 2 வாரங்கள் சொல்லி இருந்தோம். இந்த வாரத்தோடு நிறைவடைகிறது. வயநாட்டினுடைய அந்த நிவாரண நிதிக்காக நம்மால்
முடிந்த தொகைகளை நாம் தாராளமாக வழங்க வேண்டும். அந்த மக்கள் சீராக வாழ்வு அமைத்துக் கொள்வதற்கு நமது தொகைகள் ஏதோ ஒரு சிறு உபகாரமாகவாது போய் நிற்கும். அத்தனை இடத்தில் ஒரு ஈக்கில் குச்சியாவது நிறுத்துகிற அளவிற்கு, ஈக்கில் குச்சி என்றால் ஒவ்வொரு வீட்டிற்கும் நமது தொகைகள் போய் சேர வேண்டும் இல்லையா? கண்ணியமான முறையில் உங்கள் தொகைகளை நீங்கள் செலுத்துங்கள். இன்று வாளி ஏந்தப்படுகிற இந்த கேளுங்க, அதான் நான் கேட்டேன். இன்று நாம் வாளி ஏந்துகிற அந்த வாளி இன்ஷா அல்லாஹ் வயநாட்டினுடைய அந்த வடுக்களை நீக்குவதற்கு, அவர்களினுடைய குடும்பத்தை நிலைநிறுத்துவதற்கு, இழந்த வீடுகளை சீர்படுத்துவதற்கு, அவர்களுடைய ஏதாவது ஒரு வகையான சிறு உதவிக்காவது அது போய் நிற்க நாம் முயற்சி எடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இன்று அதற்காக முழு தயாரிப்போடு வந்திருக்க வேண்டும். அப்படி வராவிட்டால் கூட ஒரு நாளைக்குள்ளால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் தொகைகளை சீராக செலுத்தி விடுங்கள். இன்று ஏந்தப்படுகிற வாலியிலேயும் நீங்கள் கண்ணியமாக அதை நீங்கள் நிறை செலுத்துங்கள். அல்லாஹ் நமது குடும்பங்களில் எந்த விதமான இது மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்து விடாமல் பாதுகாத்து, நமது குடும்ப பிள்ளைகளோடு நாம் எல்லாம் இருக்கிற சூழல்களை நீண்ட நெடிய ஆயுள்கள் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நாம் உணர்ந்து களிமா சொல்லி அந்த நிலையில் அல்லாஹ் நம்மை சீரான முறையில் நமது ஆன்மாக்களை அந்த முதிய வயதில் அல்லாஹ் பிரிப்பானாக. குடும்பங்களை நிர்கதியற்றவர்களாக விடுகிற சூழல்கள் நமக்கு கண்களுக்கு முன்னால் வந்து விடாமல் பாதுகாப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.